சற்று நின்று பாருங்கள், ஒரு நிமிடம் மட்டும். இந்த செய்தி இப்போது நேராக உங்களுக்காக வந்திருக்கலாம். இது தற்செயலானது அல்ல. ஒருவேளை இன்று அல்லாஹ் உங்கள் இதயத்தோடு பேச விரும்பும் விதம் இதுவாக கூட இருக்கலாம். ஏனெனில் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுக்குள், எனக்குள், உலகம் முழுவதும். இந்த பிரதிபலிப்பை நீங்கள் தவறவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பும் செய்தியையும் அமைதியையும் நீங்கள் தவறவிடலாம். ஆகையால் கவனமாக கேளுங்கள். உலகம் மாறுகிறது. எதிர்வரும் வருடங்களில் உலகம் முன்பு போல் இருக்காது. AI போர்கள், காலநிலை மாற்றங்கள், பயம், குழப்பம். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதோ ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும். உண்மை சத்தத்தில் மறைந்து போகிறது. இதயங்கள் பல திசைகளில் இழுக்கப்படுகின்றன. ஆனால் இவை வெறும் நிகழ்வுகள் அல்ல, இவை நினைவூட்டல்கள். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு மாற்றமும் நம் படைப்பாளனிடமிருந்து வரும் ஒரு அழைப்பு. இந்த உலகம் என்னிடம் திரும்புவதற்கு முன் நீ என்னிடம் திரும்பி வா என்று. குர்ஆன் நினைவூட்டல். அல்லாஹ் சூரா அல்-ஹஷ்ரில் கூறுகிறான், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, நாளைக்காக நீங்கள் என்ன தயார் செய்துள்ளீர்கள் என்று பாருங்கள். இது மறுமை நாளை பற்றி மட்டுமல்ல, உங்கள் அடுத்தபடி, அடுத்த தருணம், அடுத்த ஆண்டை பற்றியும் சொல்கிறது. நாம் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறோம், நம் திட்டங்களையும் கனவுகளையும் திட்டமிடுகிறோம். ஆனால் நம் ஆத்மாவை தயாராக்கினோமா? உண்மையான திருப்புமுனை நமக்குள்ளே இருக்கின்றது. மனித குலத்தின் உண்மையான திருப்புமுனை தொழில்நுட்பத்தில் இல்லை, அது இதயத்தில்தான். இதயம் அமைதியை இழந்தால் உலகமே குழப்பமாகிறது. அல்லாஹ் மாற்ற விரும்புவது சிஸ்டத்தை அல்ல, நம் இதயங்களை. ஒரு திருப்புமுனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதற்கு தயாராக இருக்கும்படி வேண்டுகிறான். கடின காலத்துக்கான ஹதீஸ். நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அப்பொழுது ஈமானை பற்றி பிடிப்பது எரியும் நெருப்புத் துண்டை பிடிப்பது போலாகும். ஆனால் அந்த வலியுடன் கூட ஈமானை பிடித்திருப்பவர்கள் ஒளியாக பிரகாசிப்பார்கள். ஈமானுக்காக நீங்கள் தாங்கும் ஒவ்வொரு சிரமமும் இந்த உலகின் எந்த சௌகரியமும் தராத கூலியை தரும். மீண்டும் அமைதியை தேடுங்கள். உங்களை சுற்றி பாருங்கள். மக்கள் அமைதியை திரைகளில், பணத்தில், புகழில் தேடுகிறார்கள். ஆனால் அமைதி இவை ஒன்றிலும் இல்லை. அமைதி எப்போதுமே அதை தந்தவனிடமே இருக்கின்றது. வரவிருக்கும் ஆண்டுகள் ஒரு அச்சுறுத்தல் அல்ல, அவை ஒரு அழைப்பு. அல்லாஹ்விடம் மீண்டும் திரும்புவதற்கான அழைப்பு. உங்கள் இதயம் திணறுகிறதா? நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாலும் பதற்றப்பட்டாலும் அது பயமல்ல, அது ஒரு ஆன்மீக நினைவூட்டல். உங்கள் இதயம் திசையை கேட்கிறது மற்றும் உண்மையாக தேடும் இதயத்தை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. சிறு செயல், பெரிய மாற்றம். ஒரு புன்னகை, ஒரு கனிவான சொல், ஒரு எளிய பிரார்த்தனை சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது ஒருவரின் நாளையே அல்லது வாழ்க்கையே மாற்றும். கடந்த காலத்திற்காக நேரத்தை வீணாக்காதீர்கள். எதிர்காலம் இன்னும் உங்கள் கைகளில்தான். அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அவனை நோக்கி மீண்டும் திரும்பும் வாய்ப்பு, அமைதியை மீண்டும் கண்டுபிடிக்கும் வாய்ப்பு. நன்மையை பகிருங்கள், ஒளியை பரப்புங்கள். சிறிய நினைவூட்டல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். ஒரு சொல், ஒரு துஆ, ஒரு ஷேர், இவை அனைத்தும் அந்த காலத்தில் ஒரு ஒளியின் விதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரை நன்மைக்கு வழிகாட்டுபவருக்கு அதை செய்தவருக்கு கிடைக்கும் கூலியே கிடைக்கும். எனவே நீங்கள் ஒரு நினைவூட்டலை பகிரும்போது நீங்கள் வெறும் பட்டன் அழுத்தவில்லை, நீங்கள் நம்பிக்கையையும் கருணையையும் அமைதியையும் பரப்புகிறீர்கள். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களுக்கு வழிகாட்டுவாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் வாழ்க்கையை அமைதியாலும் ஒளியாலும் நிரப்புவாயாக. ஆமீன். இந்த உலகம் ஒளியை மறக்கத் தொடங்கிய நேரத்தில் நீங்களும் ஒளியை பரப்ப நெக்ஸஸ் ஃபெய்த் என லைக், ஷேர், ஃபாலோ செய்யுங்கள்.